திண்டுக்கல் அருகே ஓய்வு பெற்ற பேராசிரியரிடம் நில மோசடி, காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. வியாழக்கிழமை பகல் 11 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியபட்டி பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மருத்துவ பேராசிரியர் மீனால், வயது 78, இவர் ரஞ்சித்குமார் என்பவர் உதவியுடன் கடந்த 2021ஆம் ஆண்டு சானார்பட்டி வடகாட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஆரோக்கியத்திற்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலத்தை ரூபாய் 1.14 கோடிக்கு வாங்கியுள்ளார். நிலத்தை பத்திரப்பதிவு செய்தபோது மீனாளின் பெயருக்கு ஒரு பகுதியையும், ரஞ்சித்குமார் மகன்கள் கிருஷ்ணகுமார், சரவணகுமார் பெயர்களுக்கு மற்றொரு பகுதியையும் பதிவு செய்தார். பத்திரம் கிடைத்த பின்பு தனது பெயரில் உள்ள சொத்தில் கிருஷ்ணகுமார், சரவணகுமாரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தது மீனாளுக்கு தெரிய வந்தது. ரஞ்சித்குமாரிடம் கேட்டபோது ஓரிரு நாட்களில் மாற்றி எழுதி கொடுப்பதாக தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த நபர்களுக்கு விற்பனை செய்துள்ளார். இந்நிலையில் நவம்பரில் பாரதிராஜ், ராஜ்குமார், கிருஷ்ணகுமார், சரவணகுமார், ரஞ்சித்குமார், பாரதிராஜின் மனைவி வனஜயா, ராஜ்குமாரின் மனைவி சுகந்தாமணி, சானார்பட்டி எஸ்ஐ அழகர்சாமி ஆகியோர் மீனாளை தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் நடவடிக்கை இல்லாததால் நீதிமன்றத்தை நாடினார். நீதிமன்ற உத்தரவின்படி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.